உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம். இந்த வாரம் வந்த படங்களில் எல்ஐகே ஏன் இவ்வளோ லேட்டாக பார்த்துட்ட அப்படின்னு ஆளாளுக்கு சொன்னோடனே உடனே கிளம்பி போய் காலைல TN 2026 பார்த்ததுனால உடனே போய் அடிச்சு பிடிச்சின்னு போய் படம் பார்த்தோம். எல்ஐகே நமக்கே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட 2 வருஷமாக தெரில, எல்ஐகே அப்படின்னு எல்ஐகே வருது, எல்ஐகே அங்கே வருது, எல்ஐகே இது வருது. நம்ம பிரதீப் ரங்கநாதன் வெறித்தனமாக நடிச்சிருக்காரு. விக்கி மறுபடியும் ஒரு பெரிய கம்பேக் கொடுக்க போகிறார். இப்படிலாம் இது பண்ணாங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. இந்த படம் அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக. அதுக்கப்புறம் அந்த ப்ரீ ஈவெண்ட்லாம் பண்ணாங்க. பண்ண உடனே பயங்கரமாலாம் ஆளாளுக்கு பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இல்லை விக்னேஷ்வரெலாம் பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு எங்கே மைசூர்லேயே எங்கள் ஷூட்டிங் நடத்தியிருந்தோம். மூக்குத்தி அம்மன் 2க்கு வாங்கின அட்வான்ஸை கொண்டு எங்கள் மனைவி நயன்தாரா அவர்கள் கொடுத்தாங்க. எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா அவங்க தான் ப்ரொடியூசரு. அப்புறம் நான் ஒரு பெரிய ஹீரோ படத்தில் கமிட் ஆன டைரக்டர் ஆகிறதுக்கு அந்த ஹீரோ திடீர்னு என்னை வேணான்னு சொல்லிட்டாரு. நீ ஒரு மொக்கை அப்படின்னு எல்லோரும் என்னை மொக்கையாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த ஹீரோ என்னை வெளியே தடுத்தனால்தான் எனக்கு இவ்வளோ நாள் இந்த படம் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்ல முதல்ல எல்ஐசின்னு வச்சாங்க. எல்ஐசின்னு வச்சப்போ அதுலேயே டைட்டில் ப்ராப்ளம்லாம் வந்தது. அதெல்லாம் மீறி பிரதீப் ரங்கநாதனுக்கான அந்த ஜென்சி கிட்ஸ் அந்த ரசிகர் கூட்டம் இருக்காங்களே, அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடித்து பிடிச்சி காலையில் போய் வெறித்தனமாக தியேட்டரில் நின்று வாங்குவாங்க. பார்த்தா சரி வரட்ட பார்க்குறேங்க, ரைட்டுங்க அப்படின்னு இருந்தது. அதுக்கு படத்தோடைய காலதாமதமும் காரணமாக இருக்கும். பில்டப்பும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செந்தமிழன் சீமான் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அப்படின்னு அதையும் போய் பார்க்கணும். ஏன்னா எனக்கு இன்னும் மாயாண்டி குடும்பத்தார் தான் அப்படியே மனசுக்குள்ளேயே இருக்கிறார். அப்புறம் அரசியல் களத்தில் அவர் அப்படி பொங்கி பேசுகிறதுலாம் இருக்குது. இதுக்குள்ளே என்ன கேரக்டர் பிரதீப் ரங்கநாதன் கொடுத்துருப்பாரு. பல பேர் சோஷியல் மீடியாலெலாம் போட்டிருந்தாங்க. இந்த படம் ஒரு வேளை சரியாக போகலை அப்படின்னா நீங்கள் பிரதீப் ரங்கநாதன் அல்லது விக்னேஷ்வனை வருத்தப்பட தேவையில்ல, அது ஒட்டுமொத்தமாக சீமான் மேலே இந்த பழியை போட்டுருங்க, அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படிலாம் சொல்லிடுங்க. அதுக்கான காரணம்லாம் என்னன்னு தெரியல. இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிற படத்தோட கதை என்ன, படம் எப்படி இருக்குது? விக்னேஷ்வன், கீர்த்தி ஷெட்டி, சூர்யா, யோகி பாபு, அப்புறமா சீமான், இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய கதை சூர்யா ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணுறாரு. 2040 நடக்கிற கதை. சென்னையை சும்மா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த ஆப் என்னன்னா, அந்த ஆப்பில் லவ்வர்ஸ்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த ரவ் அது கண்காணிக்கும். ஒருத்தர் ஒரு லவ்வர்ஸை அவங்களுக்குள்ளே கண்காணிச்சிக்கலாம். ரொம்ப சேஃப்டியான ஒரு ஆப், லவ்வர்களுக்கான ஒரு ஆப். அந்த ஆப்பை கண்டிப்பாக இருந்தாகணும். அந்த ஆப் இருந்தால் தான் உன்னை லவ் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ஆப்பை ரெடி பண்ணுறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சீமான் இந்த ஃபோனில் அடிக்ட் ஆகிட்டு இருப்பாங்கள்ல, அவங்களெலாம் ஒரு மீட்கிற ஒரு மையத்தை ஒன்று வச்சுருப்பார். ஃபோனே யூஸ் பண்ண மாட்டார். 2040 எப்படி பாருங்கள். இப்போது பட்டன் ஃபோன் கூட யாரும் வச்சுல. சில பேர்லாம் அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்தப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்ச 2-3 தொழிலதிபர்லாம் கூட பார்த்திங்கன்னா பட்டன் ஃபோன் தாங்க நான் வச்சுப்பேன், ஆண்ட்ராய்டு ஃபோனே வச்சுக்க மாட்டேன்னாங்க. அப்புறம் அவங்கள போய் பார்த்தா பெரிய காஸ்ட்லியான ஃபோன்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. 2040 நான் ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேன் சாமி, ஃபோனால் பாதிக்கப்பட்டவர்களாம் நான் ஒரு மையம் ஒன்று வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவருடைய மகன் பிரதீப் ரங்கநாத், அவருக்கு ஃபோனே கிடையாது. அவர் லவரை மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணு என்னென்னா, இந்த எல்ஐகே ஆப்புக்குள்ளே நீ இருக்கிறியா, என் ஃபோன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், ஃபோன் தான் என் வாழ்வு அப்படின்னு 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்குள்ளே ஃபோனே யூஸ் பண்ணாத ஒருத்தர், ஃபோனே கூடயே கட்டின்னு வாழற ஒரு பெண்ணு, இவங்களுக்குள்ளே அந்த லவ் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, அது எப்படி சாத்தியமாச்சு, அவங்களுக்கு லவ் பண்ணாங்களா இல்லையா, இதுதான் அவ்வளோ கதை. இவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது. இதை தாண்டி இந்த படத்தை 2.5 மணி நேரம் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா, 2.5 மணி நேரம் ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க, ரைட்டு. ஒரு எமோஷனல் எடுத்துன்னு சேர்க்குறாங்க, ரைட்டு. படம் பார்க்குறவங்களுக்கு எந்த எமோஷனும் இல்லை. சரி, வேறு என்ன ஒரு சென்டிமெண்ட்டை கொண்டு சேர்க்குறாங்க. படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்டும் கிடையாது. ரெண்டாவது, படம் பார்க்குறவங்களுக்கு என்னென்னா, அடுத்து இந்த காட்சி தான்ப்பா வரப்போகுது, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மனநிலை வந்துட்டாலே ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் டியூட் படத்தை கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த கதை மேலே பெரிய உடன்பாடு இல்லைனாலும் பிரதீப் ரங்கநாதன் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார். அதில் ஏதோ ஒன்று பண்ணி 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 இந்த 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ்லாம் கவர்ந்துருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு ஒட்டாத மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. எல்லா கேரக்டரும் திணிச்சு இது பண்ணதாகவே இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, இதுதான்பா நீங்கள் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு
உட்காந்துக்கிறவங்களாம் வந்து ஏப்பா அடுத்து அடுத்து இதான் வரும் அப்படின்ற அளவுக்கு தப்புன்னு சில பேர்லாம் செல்ஃபோன்லாம் தூக்கிடுறாங்க. அப்படி போகிற அந்த கதையை எப்படி நவுத்தின்னு போகிறாருன்னு தெரியல வந்து விக்கி. இந்த இதுவை எடுத்ததுக்கான காரணம் என்னன்னு எனக்கும் புரியவே இல்லை வந்து. சரி, வழக்கமாக பிரதீப் ரங்கநாதன் என்ன சொல்லுவாங்க வந்து, நீங்கள் வந்து தனுஷ்னு ஒரு ஜெராக்ஸ் மிஷினுக்குள்ளே அவருடைய இது விட்டால் வெளியே வந்து பிரதீப் ரங்கநாதன் வெளியே வருது. பிரதீப் ரங்கநாதன் ஒரு இது வந்து இதுக்குள்ளே விட்டால் தனுஷ்னு வெளியே வருது. இங்கே தனுஷை பற்றி மாறிலாம் நடிக்க மாட்டீங்களா நீங்கள்? எது பண்ணாலும் அதே மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன குட்டி தனுஷா, நீங்கள் என்ன ஜூனியர் தனுஷா அப்படிலாம் கேள்வி கட்டோன்னே இதில் கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு பொழுது. நான் வந்து அந்த இதெல்லாம் மாற்றி நடிக்கிறேன் பாரு அப்படின்னு நடிச்சிருக்காரு. பட்டு எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் இருந்த ஒரு 2-3 தம்பிக்கிட்ட கூட கேட்டேன். இல்லைங்க பரவாயில்லண்ணே அப்படின்னு. ஏன்னா நமக்கு தெரியல, நம்ம வந்து நம்மளை ஏதாவது கலாச்சிருவாங்க, உங்களுக்கு என்ன ரசிக்க தெரியுதா அப்படின்ட்டு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சீமான், நாம் சொன்ன பாரு, சீமான் எதிர்பார்ப்பு, சீமான் 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 அப்படின்னு. இந்த கேரக்டர் சீமானுக்கு ஏன் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நாம் அந்த எதிர்பார்ப்பு இருந்தது வந்து. அவர் வந்து தூய தமிழில் தான் பேசுகிறாரு, தூய தமிழில் பேசுகிறாரு. மகனுக்கு வந்து வேறு பேர் வந்து ஏதோ சயின்ஸ்கிரிட்டில் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் வந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரை வந்து எந்த ஆர்டிஸ்ட் வேணாலும் பண்ணிடலாமே வந்து. அதுக்கு எதுக்கு இவர் அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்கள் மாயாண்டி குடும்பத்தாரில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற ஒரு ஒற்றுமை, அந்த பங்காளிக்குள்ளே இருக்கிற ஒரு சண்டை, அதுக்குள்ளே சீமானுடைய அந்த கேரக்டர் ஒரு தனித்துவமாக இருக்கும். இதுக்கு எதுக்கு சீமான்? அவர் நிறைய பேசலாம் இருந்தார். என் தம்பி பிரதீப், என் தம்பி விக்னேஷன், நீ வந்து பாருங்கள், அதுவும் பாருங்கள், அப்படி இப்படிலாம் கூட பில்டப் கொடுத்தது. அது அந்த எதிர்பார்ப்பு கூட ஒரு வேலை அதிகமாக இருந்திருக்குமோன்னு தோணுது. ஏம்பா அப்போ படத்தில் யாருமே என்னப்பா நீ வந்து எல்லாமே மைனஸாக சொல்லிட்டு ப்ளஸ்ஸே இல்லையா அப்படின்னா, தலைவன் இருக்கான் எஜே சூர்யா. நீ எந்த கேரக்டராக இருந்தாலும் சரி, அது மார்க் ஆண்டனியாலும் சரி, ஆண்டனியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கலக்கிறதுக்குன்னே ஒரு ஆள் இருக்காப்புல. அது மாதிரி தான் இந்த படத்தை 2 பேர் தாங்க தோளில் தூக்கி வச்சு சுமக்கிறாங்க. ஒன்று வந்து எஜே சூர்யா, பட்டம் முழுக்க எஜே சூர்யா தான் இருக்கிறார். இன்னொன்று வந்து அனிருத். மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்புக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, பிரதீப் ரங்கநாதன் அனிருத் அப்படின்னு அந்த முதல் முறையாக அணையிறாங்க அப்படின்னு. ஏன்னா எஜே சூர்யா அப்படி ஒரு அசால்ட்டான ஒரு நடிப்பு. எஜே சூர்யா வரும்பொழுதெல்லாம் தியேட்டரில் வந்து ஒரு கிளாப்ஸு, பேசுகிறப்பெல்லாம் வந்து ஒரு அருமையான ஒரு இதுவாக இந்த படத்தை அப்படி கொண்டு போகிறார். அடுத்து வந்து அனிருத் பாட்டு. இந்த படம் வரதுக்கு முன்னாடியே பாட்டு ஹிட்டு. பாட்டு வந்து அந்த பாட்டுக்காகவே இன்றைக்கி பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. வந்து பிஜிஎம் எந்த இடத்துல சேர்க்கணும், எந்த இடத்துல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து கரெக்டாக சேர்க்கணும், இதெல்லாம் வந்து பக்காவாக பண்ணியிருக்காப்புல. உண்மையிலே இன்றைக்கி இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு ஒரு பிடித்தமான ஒரு மியூசிக் டைரக்டர். அதை கரெக்டாக சேர்க்குற இடத்துல சேர்க்குறது இல்லைங்களா, அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து மற்றபடி பார்த்திங்கன்னா கீர்த்தி ஷெட்டி இவங்க எல்லாம் ஓகே நடிச்சிருக்காங்க, ரைட்டு. முக்கியமான ஒருத்தர் வந்து அவர் யோகி பாபு. அவர் பல படங்களில் அவர் காமெடி பண்ணுறாரு. பட் தியேட்டரில் சிரிக்க தான் மாட்டேன்றாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவருக்கு டைரக்டர் நல்லா வேலை வாங்கினா தானே உண்டு. அவர்கிட்ட இருக்கிற காமெடியை வெளியே கொண்டு வரணும் இல்லை. அவர் பஃபே மாதிரி வந்து பஃபேலேருந்து என்னென்ன தேவையோ அதை எடுக்கணும். இந்த படத்துலேயும் அவர் காமெடி பண்ணுறாரு. பட் தியேட்டர் ஃபுல்லாக சைலண்ட்டாகவே இருக்குது வந்து. யாருமே ஒன்றுமே பேசவே மாட்டேன்றாங்க, சிரிக்கவே மாட்டேன்றாங்க, கம்முனே இருக்கிறாங்க. இது படம் ஓகே. என்ன சொல்கிறது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் கிடையாது. இது சாதாரணமாக ஒரு சம்மருக்கு மதியால வேலையோ அல்லது காலையோ எப்போ பார்த்தாலும் ஒரு புழுக்கமாக தான் இருக்குது. ஒரு 2-3 மணி நேரம் போய் தியேட்டரில் போயிட்டு ஜில்லுன்னு ஒரு ஏசி தியேட்டரில் உட்காந்துட்டு பாப்கார்ன் குப்பான் சாப்பிட்டு வரலாம். ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படத்தை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா இந்த படத்துக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் பெரிய சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நயன்தாரா வேறு ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு வந்து பயங்கரமான ப்ரொமோஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து பிரதீப் ரங்கநாதன் கொஞ்சம் மாற்றி நடிச்சிருக்காரு. ஏம்பா அப்படி நடித்தாலும் வந்து தனுஷ் மாதிரி நடிக்கிறேன், நீங்கள் மாற்றி நடித்தாலும் நல்லா நடிக்கலன்னு சொல்ல, ஓகே நடிச்சிருக்காரு வந்து. இதெல்லாம் மாரி அவர் நிறைய மாற்றிக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் தாண்டி விக்னேஸ்வரன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணியிருக்காரு. நீங்கள் நானூறு ரவுடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கூட அது ஒரு ஃப்ரெஷ்ஷான படமாக இருக்கும். அது இது ஏன் 2040 ஒரு ஆப்பு, அந்த ஆப்புக்குள்ளே ஒரு லவ்வுக்குள்ளே இது நம்பகத்தன்மையை தாண்டி வந்து அடுத்தடுத்த காட்சிகள் சுவாரஸ்யமாக இருக்கணும் இல்லை, அதுதாங்க வந்து அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் என்னென்னா மற்ற 2-3 படங்கள் 2 படங்கள் மற்ற 2 படங்களுக்கு இல்லாத எதிர்பார்ப்பு இந்த படங்களுக்கு தேட்டரில், அதுவும் குறிப்பாக பசங்க மத்தியில் இருக்குது அப்படின்னா அது எப்படி கரெக்டாக அந்த 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 சென்ஸை நீங்கள் பிடிச்சிருக்கணும். அதாவது சொன்னோம்னா அந்த நாடியை பிடிச்சி அப்படி தூக்கியிருக்கணும் வந்து. ஆனால் படம் போகட்டும், நடக்கட்டும், போகட்டும், முடியட்டும், கிளம்பி வருவோம் அப்படின்ற அளவுக்கு படம் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.